விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லைப்பா. நேற்று ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தியேட்டரில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா அமைச்சர் பர்வேஸ் அழுகிறாரு, ஒரு பக்கம் பார்த்தா விஜய் அன்பன் கல்லாணி அழுகிறாரு, ஒரு பக்கம் பார்த்தா புஷி ஆனந்த் அழுகிறாரு. இப்படியே ஒவ்வொரு ஆளாக உட்காந்து எம்எல்ஏ இருக்கிறவங்க ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இது என்னங்க இது? அங்கே வந்து நீட் தேர்வுக்காக எப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க டெல்லியில். இப்படிலாம் நேத்துல இருந்து ஒரே புலம்பல். நான் கேட்குறேன், சினிமா திரையரங்குன்றது எதுக்காக? தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் இல்லையா? அது சிரிக்கக்கூடிய இடம் இல்லையா? அது அழுகக்கூடிய இடம் இல்லையா? அது கைதட்டக்கூடிய இடம் இல்லையா? அது ஏங்க, இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற அந்த பர்வேஸா இருக்கட்டும், கல்லணை அவர்களா இருக்கட்டும், குஷியானந்த் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்க. அவர் ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு நடித்த படத்தை பார்த்து ரசித்து வந்தவங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஓப்பனிங் ஷோ முதல் காட்சியில் போய் கத்தி அலப்பறை பண்ணி சந்தோஷமா இருந்து என்ஜாய் பண்ணவங்க. இனிமேலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் ஷோ கிடைக்காது. அந்த ஓப்பனிங் ஷோ அப்படின்றதுக்கு ஒரு தனி ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒவ்வொரு ரசிகனும், அது விஜய் ரசிகர் மட்டும் இல்லை, எல்லா ரசிகர்கள்ட்டையும் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அந்த ஓப்பனிங் ஷோ அப்படின்றது ஒரு தனி சந்தோஷம். காலைல எந்திரிச்சு அந்த படத்தை பார்த்து அந்த நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷமா கத்தி கூப்பாடு போட்டு, இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல்ன்ற மாதிரி ஒரு ரசிகனுக்கு அவங்களோட தலைவரோட படம். அதுல இனிமேல் அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்காது அப்படின்றத நினைச்சு அவங்க அழுகுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரசிகராக இருந்து தான் அவங்களுக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. ஆக இப்படிலாம் இருந்து இங்க வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு கூட அவங்க அழுதுருக்கலாம். நேற்று அவங்க மட்டும் அழுகலை, ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களும் அழுதுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த படம் முடிகிற நேரத்தில் அவங்க போட்ட அந்த வீடியோ, அதில் ஆரம்பத்திலிருந்து அவர் நடித்த படங்களோட வீடியோ போடும்போது எல்லாருக்கும் அலரும் நினைவுகள் வந்திருக்கு. அதை பார்த்து அழுதுருக்காங்க. இதோ ஒரு பெரிய, இங்கே பார்த்தீங்களா தியேட்டரில் உட்காந்து அழுகுறாங்க. இங்கே பாருங்க, டெல்லியில் வந்து எத்தனை இளைஞர்கள் போராடி இருக்காங்க. இவங்க வந்து இந்த இளைஞர்கள் வந்து இங்கே இருக்காங்க. இந்த நீட்டு பிரச்சனை, இந்த நீட் எப்படி வந்துச்சு, யாரால வந்துச்சு, இந்த பிரச்சனை எதுக்காக நடக்குது, எல்லாமே நடுநிலை மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை வச்சு இந்த ஜனநாயகன் படத்தோட கம்பேர் பண்ணி ஏவி விடுறது யாருன்றதும் மக்களுக்கு தெரியும். பொதுமக்கள் யாருமே இதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல. முதல் காட்சி பார்த்த பொதுமக்களும் நிறைய பேர் அழுததான் நம்ம வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? சரி, அதே அந்த கும்பல்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த நீட்டு பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கும்பல் வேற எந்த படத்தையுமே தயார் செய்யலையா? அதன் மூலம் வந்து லாபம் சம்பாதிக்கலையா? ஏன் இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது கூட அந்த கும்பல்கிட்ட இருந்து ஒரு படம் தயாரித்து வெளியே வந்துச்சு. அப்போ எங்கே போச்சு? அப்போ ஏன் அந்த படத்தை ரிலீஸ்? சரி, அவ்வளோ பேசுறதை விடுங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை, இன்னும் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கும்பல் நடத்தக்கூடிய டிவியில் படம் ஓடாமல் இருக்கா? பாட்டு ஓடாமல் இருக்கா? நகைச்சுவை காட்சிகள் ஓடாமல் இருக்கா? அதன் மூலம் அவங்களுக்கு வருமானம் வராமல் இருக்கா? என்னங்க அது? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இது வந்து தளபதி விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை, எந்த ரசிகனும் தான் ரசிக்கக்கூடிய நடிகர் படத்தை நடிக்கிறத நிப்பாட்டிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு கண்டிப்பாக அது ஒரு சோகமான நாள் தான். அதைத்தான் நேற்று அவங்க உணர்ந்து, அது உண்மையான ரசிகனுக்கு மட்டும்தான் வரும். தியேட்டரை உணர்வுகளை பகிர்ந்து கொள்றதுக்கும் சந்தோஷத்துக்காகவும் அழுகவும் இதுக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருக்கும். உண்மையான ரசிகனுக்கு மட்டும்தான் அது உணர்வு இருக்கும். அது விஜய் ரசிகராக இருந்தாலும் சரி, அஜித் ரசிகராக இருந்தாலும் சரி, தனுஷ் ரசிகராக இருந்தாலும் சரி, சிம்பு ரசிகராக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும். தியேட்டரை நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடிய ரசிகர்களுக்கு மட்டும் இந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கும். தியேட்டரை மற்றதுக்கு பயன்படுத்துறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த உணர்வு இருக்காது. சரிங்களா? ஆக ஒரு ரசிகனின் உணர்வை தான் நேற்று நம்ம இந்த தியேட்டரில் பார்த்தோம். வேற எந்த விஷயத்துல வேற எதுவுமே கிடையாது. அடுத்த நாள் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவங்களுடைய ஏற்றுக்க அந்த பொறுப்புல ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா தாராளமாக யாரெல்லாம் கேட்கலாம். ஆக ஒரு அமைச்சர் வந்து ஒரு படத்துக்கு போகக்கூடாது, படத்துல பார்த்து அழுகக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா எந்த சட்டத்துல இல்லை, யார் அதை சொல்றதுக்கு உரிமை இல்லை. நன்றி.